அனைவருக்கும் அன்பான வணக்கங்களுடன் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1 நிலைவாசலில் இந்த மூட்டையை கட்டினால் மூட்டை மூட்டையாக பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தரித்திரம் நீங்கும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஜெபமணி மாலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைன்னு, எதிரி பிரச்சனை, தீய சக்திகளின் பாதிப்புன்னு எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கேற்ற பரிகாரங்கள் ஜோதிட மாந்திரிக ரீதியாக செய்து கொடுக்கப்படும். இதை பற்றிய தெளிவான விவரம் உங்களுக்கு தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை 14/4/2025 திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்குள்ளே செய்யணும். காலையில் 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல் நாள் இரவே நீங்கள் தயார் பண்ணி கூட வைத்துக்கலாம், தவறு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு முதல்ல தேவையான பொருள் மஞ்சள் அல்லது பச்சை அல்லது சிகப்பு நிற துணி சதுர வடிவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் முதல்ல வெண்கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு வைங்க. இரண்டாவது 3 ஏலக்காய், மூன்றாவது 3 கிராம்பு, நான்காவது 3 துண்டு பச்சை கற்பூரம், ஐந்தாவது 1 துண்டு வசம்பு. இது எல்லாத்தையும் வச்சு ஒன்றா டைட்டாக மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு பூஜையில் குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு உங்களுக்கு நிறைய பணம் சேரும் யோகம் உண்டாகணும், குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருள் வேணும்னு மனதார வேண்டிட்டு நேராக அதை எடுத்து கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் கட்டி விட்டுருங்க. இல்லைங்க, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம், அப்படியெல்லாம் கட்ட முடியாதுங்கிறவங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு டெய்லி ஒரு 40 நிமிஷம் அந்த இடத்துல வச்சு கூட எடுங்க போதும். இந்த மாதம் முடியும் போது, அதாவது சித்திரை மாதம் முடியக்கூடிய கடைசி நாள் அன்று இரவு அதை எடுத்து அதை அப்படியே வீட்டுக்கு வெளியில் வச்சு அதில் நெய்யும் நல்லெண்ணெய்யும் ஊற்றி எரிச்சிருங்க. அவ்வளோதாங்க. இந்த எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்கிறதுனால அடகு வைத்த நகையை மீட்க முடியும், இழந்த சொத்துக்களை கண்டிப்பாக பெற முடியும். ஏன்னா குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு தினம்தோறும் உங்கள் வீட்டில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு சர்வ வசியமும் உண்டாகும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.